எடப்பாடி ரொம்ப நல்லவரு. அவரு கூட தான் எங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போன எலெக்ஷன்ல அப்படி ஆதரவா பேசின பிரேமலதா விஜயகாந்த் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி என்னோட முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட சொல்றாங்க. சரி, அது என்ன கம்ப்ளைண்ட்டு? அந்த கம்ப்ளைண்ட்டு நிஜமாவே நியாயமானதா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம என் கூட வாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு தனித்தரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம சீஃப் மினிஸ்டர் ஆகுறோமோ இல்லையோ, நாம சேர கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, நமக்கு என்ன ஆதாயம் அந்த கட்சி கூட சேர்ந்தா நம்ம கேட்கறது கிடைக்குதா அப்படின்றத மட்டும் கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை கொடுக்கல அப்படின்னா இவன் என்ன துரோகம் பண்ணிட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தேமுதிக பிரேமலதா போன எலெக்ஷனில் எடப்பாடி கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. அப்போ ஒரு டிமாண்டை வச்சாங்க, ராஜ்யசபாவில் எனக்கு சீட்டு வேணும், எம்பி சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வச்சாங்க. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வேக்கன்சி எம்பி சீட்டுக்கு இருந்துச்சு ராஜ்யசபாவில். இந்த எடப்பாடி என்ன செஞ்சிட்டாப்ல அப்படின்னா, மெதுவாக கொடுப்போம் 2026 பார்த்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம விட்டுட்டாரு. உடனே வந்துச்சு பாருங்க கோவம். பிரேமலதா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி என்னுடைய முதுகுல குத்திட்டாப்புல, எங்களுடைய கட்சியை ஏமாத்திட்டாப்புல, நாங்கள் கேட்ட டிமாண்டை கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குய்யோன்னு கத்துறாங்க. மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாம் என்ன நினைக்கிறோம், இந்த கட்சிக்காரன் நல்லவன், இந்த கட்சிக்காரன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போய் ஓட்டு போடுறோம். ஆனால் இந்த கட்சிக்காரங்க, இந்த கட்சியோட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆதாயம், நமக்கு எந்த கட்சி ஆதாயம் தருது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூடயே கூட்டணி சேர்ந்து நம்மளெல்லாம் ஏமாத்திடுறாங்க. அதனால் நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் யோர் ஜெரஸ்.